நண்பர்களே, இனி நம்ம ஒரு ஸ்பைடர்மேன் கேம் தான் விளையாட போறோம். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கேம் இது. ஸ்பைடர் ரோப் ஹீரோ கிரைம் சிட்டி. நம்ம என்னடா இவ்வளவு பெருசா இருக்குது நேம் லென்த்தா, இந்த மாதிரி கேம் நல்லா இருக்குமா தான் பார்க்க போறோம். இப்போ உள்ள போயிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அவ்வளோதான், உள்ள வந்து பிளே கொடுத்தாச்சு. என்னடா இது ஃப்ரீ மோடு ஸ்டோரி மோடு ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, அவ்வளோதான். இதை தோற லெவல் 1. சரி, ஓகே, செலக்ட் பண்ணி போயாச்சு. நண்பர்களே, நான் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாரு நம்ம நண்பர். என்னால் விளையாட முடியல. அது நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு சில கேம் என்னால் விளையாட முடியாதுன்னு. அதில் ஒரு சில கேமுனா ஒரு சில கேமு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து காத்துலயே வெப் விட்டு பறந்துனுங்கிறான். டேய், எங்கடா வெப்ப காணும்? டேய் வெப்ப காணும்டா. டேய் தம்பி, என்னடா பண்ற? வெப்ப இல்லடா. டேய் ஐயோ, இவன் சொன்னா கேட்க மாட்டான் நண்பர்களே. டேய், என்னடா பண்ற? அது டாப்பா? ஓ, இதான் நீ சொன்னியா மேல வர ஷோ டைமா? டேய், என்னடா இது கேம் பிளே டைமா இல்ல ஷோ டைமானே தெரியல. ஐயோ, என்ன நண்பர்களே, ஆடெல்லாம் வரும்னு போட்டுக்குது. ஐயோ, சரி, ஓகே. இந்த கேம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம விளையாடி பார்த்துருவோம். சரி, என்னடா இவன் சுத்தி சுத்தி காமிக்கிறேன். கண்ட்ரோலரை கூடுறான். ஸ்பைடர்மேன் 2 விட ரொம்ப இவனை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு இவனுங்க கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இது அந்த ஸ்பைடர் ஹீரோ 3ல வருமே அந்த வில்லனுங்க தானே அவனுங்கெல்லாம் இல்லைன்னானுங்க. இதுதான் புதுசா இருக்கு. டிராகன்லாம் இருக்கு. ஓகே, ஏதோ நல்லா இருக்கு கேமு. சரி, இருங்க, கண்டினியூ கொடுப்போம். ஏய் தம்பி, நீ எல்லாமே ஐயோ, என்னடா இது 10 கை வேணும் போலியேடா இந்த கேம் கண்ட்ரோல் பண்ண. ஜீப்பு வேற. இருங்க, வேற என்ன கேம் வச்சு வேற என்ன இருக்கு? பைக்கு. தம்பி, ஆய் அண்ணனுக்கு எதுவும் தெரியாது. ட்ரிஃப்டா? ஐயா நண்பர்களே, எங்க பாருங்க, வேற லெவலா மாசு காட்டுறான்ல. சரி, ஓகே, இங்கே தான் வர சொன்னானுங்க. இறங்குவோமா? இது என்னடா இது? டே, ஆடெல்லாம் லோட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் காண்டாயிடு வேண்டா தம்பி. எங்கடா இருக்க நண்பர்களே? தெரியுதா யாருன்னு? டே சின்னப்பையா, இருறா. நம்ம இந்த கேமை நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்றாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் விளையாடணும். சரி, ஓகே, இருங்க, நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணிடுவோமா? நம்ம போன தடவை தோத்துட்டோம்னு நினைக்கிறேன். ரீட்ரைன்னு கொடுத்துருக்கானுங்க பைத்தியக்கார பசங்க. நானடா தோத்தேன்? நீங்களே விளையாட சொன்னீங்க, நீங்களே தான் பண்ணிக்கிறீங்க. இது ஒரு ஓப்பன் வேர்ல்டு கேம் தான் நண்பர்களே. எல்லாமே ஓப்பன் வேர்ல்டு கேமாக தான் இருக்கும். அந்த ஸ்பைடர் ஹீரோ 3 ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். பட் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ஏற்றி ஒரு சந்தோஷம் காதில் அப்படியே கேட்குறது, அதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது, அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்கு. இங்கே பாருங்கள், அந்த கேமில் மக்கள் அடிக்க முடியாது. இந்த கேமில் காரை பறக்கலான்னு எண்ணெயை பறக்க விட்ற நீ கார்ல. ஏய் ஐயோ, கார்ல சுச்சு போறான்டா. அந்த ஆப்ஷன் நான் இப்பதான் நண்பர்களே பாக்குறேன். எங்க மேல போயிடுவோம். என்னன்றா நண்பர்களே, தனியா பாருங்க, பாக்குறதாண்டா. சரி, ஓகே. அப்புறம் வீட்டில் பார்த்து மாட்டி திட்டு வாங்காதீங்க, அவ்வளோதாங்க சொல்ல முடியும். சரி, டிராகனெல்லாம் வச்சு பறக்க முடியுது நண்பர்களே. வேற லெவல் தான் கேமு. நண்பா, நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக விளாட்னேன். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு நல்லாவே கொஞ்சம் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் சொன்னதுக்கு. டேய் என்னடா பயங்கரமாக இருக்கே. மாசு காட்டுறாங்கங்க நண்பர்களே. நல்ல கேம் தான். எவ்வளோ MB டவுன்லோட் பண்ணும்போது பார்க்கல நண்பர்களே, பண்ணிச்சுக்கோங்க. சரி, விடுங்க, அவ்வளோதான். பறக்கிறான் இவன் தான் டிராகனை வச்சுக்கின்னு. சரி, இருங்க, இவனோட மெயின் வேலை என்னது? வெப் விடுறது. இருங்க, அப்போ வெப் விட்டு பார்ப்போமா? இதுனடா இது ஏதோ ஆஃபர்லாம் கொடுத்து கெட்னாவெலாம் கொடுக்குறீங்க. டேய் தம்பி, அண்ணன் பை பண்ணவே இல்லை நண்பர்களே. இதுதான் இதில் வெறுப்பு. கேம் நல்லாயிருக்கும், ஆனால் இவனுங்க நல்லா இருக்க மாட்டானுங்க. சரி, ஓகே, இறங்குடா, கீழே இறங்குடா. ஐயோ நண்பர்களே, என்னடா அது சவுண்டு? எதை அந்த பொண்ணு திடீர்னு கத்துச்சு? சரி, விடுங்க, அதுக்கு என்ன கஷ்டமோ. சரி, இப்போ நம்ம போவோம். அவ்வளோதான்டா. அப்படியே ஒரு ஸ்விங்கை போட்டு அந்த ஒரு இடந்ததுல அங்கே தான் போகிறோம் நண்பர்களே. இவன் வேற ஆடா குத்து சாவடிக்கிறான்.
ஹேட் பிரேக்கின்னு ஒன்னா. ஐயோ நண்பர்களே, ஹேட் பிரேக்கு இல்ல நான் டிஎன்எஸ் ஆன் பண்ணி வச்சிட்டேன். அங்க பாருங்க, நம்மள மாதிரி ஒருத்தர் டிராகன்ல பறந்துட்டு இருக்காரு. மல்டிபிளேயர் கேமாடா இது? என்னடா இது? மக்களுக்கு நம்மளால எப்பவுமே இதோ பாருங்க, மல்டிபிள் கேம் தான் போல. மல்டிபிள் பிளேயர் கேம் தான் போல. கரெக்டா போய் அடிக்குமா? அடி, அவ்வளவுதான். இன்னொரு அடி அடிச்சிடுறியா? வேணாம், இது வேஸ்ட். இது அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் நண்பர்களே. டேய் ஆனா உன இந்த ஆடை காமிச்சிடுறானுங்க. பைத்தியக்கார பசங்களா இருக்கிறானுங்க. ஏய், அவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போறது? நண்பர்களே, இவனுங்க ஏதோ காட்டுறானுங்க. பைத்தியக்கார பசங்க. சாவடா, சாவடா. கீழே இறங்குடா. டேய் தம்பி, அவ்வளவுதான் நண்பர்களே. இவனுங்களை போட்டு வெளுத்து எடுக்கிறோம். இவனுங்களை அச்சு முடிச்சுட்டு நம்ம டெக்னிக் ஒன்று போடுவோமா? ஆடெல்லாம் லோட் ஆகக்கூடாது. அண்ணன் டிஎன்எஸ்ல போட்டு வச்சுக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கும் ஆடெல்லாம் நிறுத்தத்துக்கு ஒரு ஐடியா வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ல கேளுங்க. ப்ரோ, எனக்கும் கேம் விளையாடும் போது ஆடு வந்துக்கிட்டே இருக்குது ப்ரோ அப்படின்றவங்கலாம் கமெண்ட்ல கேளுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ளே பண்ண போறோம்னா, ஃப்ரீ மோடுன்னு ஒரு மோடு இருக்குல்ல, அதான் ப்ளே பண்ண போறோம் நண்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் நண்பா, நீங்க சொன்னீங்களா இந்த கேமை விளையாட சொல்லி. ஆனா நீங்க சொன்ன பேர்லயே 2 கேம் இருந்தது, அதுல ஒண்ணுதான் இது. நண்பர்களை நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃபர்ஸ்ட்லயே இருக்கும் போட்டோன்னு அந்த கேம் தான் இது. ஓகேவா? ஆனா இதுல எப்பவுமே காட்டுற மாதிரிலாம் அவ்வளோ இதோ பாருங்களேன். பைத்தியக்கார பையன்டா நீ, நிஜமா சொல்றேன், நீ பைத்தியக்கார பையன்டா. சரி இருங்க, அங்க போறானா? நண்பர்களே, வேற லெவல் நண்பர்களே. இவன் ரொம்ப கேவலமா பண்றான், வேற லெவல்ல கேவலமா பண்றான்ல. இங்க பாருங்க, அதான் நின்றுவாங்க இன்னும். இப்போ ஆடு பார்க்கணும். ஏய், என்னடா நினைச்சுக்கிறீங்க நீங்க? அவ்வளவுதான், நான் இதுல பறக்கணுமா இப்போ? ஐயோ, மாட்டு வண்டியை விட ஸ்லோவா போகுது நண்பர்களே இது. ஏய், போடா அப்படி, அச்சிர போறேன். இவன் வேற ஒருத்த நின்ட்டானா? அவனா நின்றுவாரு இவரு. பெரிய மன்னர் வருவான்னு நினைப்பு. சரி ஓகே, இருங்க கண்டினியூ பண்றோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ஃபைட் மோடுக்கு போவோம். அடுத்தது ஸ்டண்ட் மோடுக்கு போகலாம். சரி ஓகே, அங்கனா போட்டு இருப்பாங்களே, அப்படியே பார்க்கும்போது ஸ்டண்ட்டு போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இருங்க கடைசியாக பார்த்துக்கலாம். சரி ஓகே, இப்போ ஃபைட் என்னடா பண்ற? குழந்த பசங்க கேமு. ஐயோ டேய், இருடா கராத்தே கிக்கெல்லாம் பார்த்தது இல்லை. அண்ணன் பேக் பெல்ட்டா. இன்னொருத்தன் வர சொல்லி அந்த ஓமுக்கு போயிட்டு இப்போ நம்ம அந்த இன்னொரு மோடு ஒன்று இல்லை, அதை பார்க்கலாம். மியூசிக் போட்டு தலைவலி இது கம்மிடா. தலைவலி இது நண்பர்களே, அவங்க மியூசிக் போட்டு சாவலி பண்ணுங்க போலியே. ஓகே, அடுத்த மோடு என்னது? ஆமா, சன் மோடு தான். ஓகே, இப்போ நம்ம போவோம். அவ்வளோதான்டா. சீக்கிரம்டா, லோட ஆகுடா தம்பி. டேய் யப்பா சாமி, உங்ககிட்ட முடியல. என்னடா இன்னைக்கு கெஞ்ச வைக்கிறீங்க? கார்லயே சூச்சு வர்றான். அவ்வளோதான்டா. அர்றா விசில் வேற தம்பிக்கு. விசிலு கேக்குது. விசிலு. சரி ஓகே, போகும்போது GTA 5 மாதிரி பண்றேன்ட்டு ஒரு கேவலமான ஒரு கன்றாவியான ஒரு மொக்கையான ஒரு கேம்லாம் சொல்ல முடியாது. நல்ல கேம் தான், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஃபிக்ஸ் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு போட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்கோம். என்னடா குழந்தைங்கலாம் கத்துது. மிஷின் கம்ப்ளீட்டட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் மிஷினுக்கு பட்டாசுலாம் வெடிக்கிறானுங்களே. பிறந்த நாளைக்கு கூட யாரும் பட்டாசு வெடிக்கலடா. நீங்களும் வெடிக்கிறீங்கல்ல, வாழ்த்துக்கள்டா. அண்ணன் மனசு கலங்கிட்டேன்டா. இப்போ பைக் எடுப்போமா? பைக்கில் ஏறி உட்காரு. அவ்வளோதான்டா, பைக்கு பயலுக்கடா. ஒரு பறந்து போடா, மறக்குமா நெஞ்சம். அவ்வளோதான், பாட்டை போட்டு ரைடு போக வேண்டியதான். ஐயோ, அது என்ன பாட்டு நண்பர்களே? ஐயோ, பைக்கில் போகும்போது பாடுவாங்களே, மறந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மாசு காட்டுறான் நண்பர்களே இவன். உங்க பாருங்க, அப்படியே பறக்கிறான். நான் அப்படியே மிதக்கிறேன்ற மாதிரி பறக்கிறான். இவ குழந்தைங்க கத்தோம் ஏன்னு. ஆனால் நம்மளுக்கு அது வேணாம். ஏன்னா நம்ம இங்கேயே ட்ரிஃப்ட் அடிச்சு கீழே போகணும். அப்படியே ட்ரிஃப்ட் அடிச்சு கீழே போகணும். போட பறடா மாட்டிக்கிட்ட பங்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, இங்கேருந்து நம்ம இங்கே ஒரு வெப் ஒன்று விட்டு போக முடியாதா? சரி, இங்கேருந்து நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான். பர தம்பி, எப்போ பார்த்தாலும் தண்ணியே குடிக்க மாட்டான். ஆனால் எங்கேருந்து தான் ஜம்ப் பண்றா.
கீழே போகணும்டா, ஜம்ப் பண்றா பைத்தியக்கார பைய, ஜம்ப் பண்றாடே. அங்க போடா தம்பி, அண்ணன் ஏ ஷோ டைமா, பறந்து போ, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அங்க பாருங்க, காத்துல மிஷின் ஃபெயில்டு, காத்துல வெப் விடுவான் இந்த சிலந்தி. ஓகேவா, காத்தில் வெப்புடும் சிலந்தி என்று கமெண்ட் செய்பவர்களுக்கு பின் பண்ணப்படும். ஓகேவா நண்பர்களே? சரி ஓகே, நீ பண்ற பின்ன யாருடா வேணும்னு கேக்குறீங்களா? எனக்காக என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரே ஒரு கமெண்ட். இப்போ நம்ம ஃப்ரீ மோட்ல போட்டு விளையாடுவோம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ நம்ம ஃப்ரீ மோட்ல போடுவோம். அது தவிர இந்த மாதிரி மொக்க கேமு, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன கேமுன்றதுனால இந்த மொக்க கேம்லாம் சொல்ல அவருக்கு இந்த கேம் தனிப்பட்ட விதத்தில் பிடிச்சிருக்கோம். ஆனால் நான் சந்தோஷமா இல்லை, எனக்கு பிடிக்கல அவ்வளோவா. சரி ஓகேவா நண்பா, நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒன்றும் உங்களை சொல்கிற மாதிரி இருக்கோம். அப்படி எதனா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த இதுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசலை. அப்படி சப்பா உங்களுக்கு ஐயோ நான் சொல்கிற கேம் ஆச்சே, இதை விளையாடும் போது இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு நம்ம விருப்பம் தானே சொல்ல முடியும், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, ஏன் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கலன்னு கேள்வி கேளுங்க. சரி ஓகே, இப்போ எங்கடா இருக்கிறீங்க? டேய் வாடா ஏய் சாவடா. அதான் இங்க வா, நீ வா என்னடா பண்ற? அவன் மேல சுச்சு அடிக்க, இங்க வா இந்த வச்சுக்கோ, காலி அடி. புது ஷூலாம் வாங்கக்கூடாது, அண்ணன் கண்ணு முன்னாடி இருந்தா. ஏய் என்னடா கட்ட தட்டிற? சாவு வச்சுக்கோ. ஆசிடு நண்பர்களே, ஆசிடு. ஏய் பையன் வேற லெவல்ல இருக்கானே நண்பர்களே, வேற மாதிரி தான். சரி ஓகே, அங்க போறதுக்கு முன்னாடி ஸ்விங்கு பண்ணுவோம். இது வேற ஆடு குறுக்கு ஆடு பிரேக் இன் 1 செகண்ட் போட்டாங்க. ஆனா எனக்கு ஆடு பிரேக் வராது. உங்களுக்கு வேணா கமெண்ட்ல கேளுங்க நண்பர்களே, ஆடெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு. டிஎன்எஸ் வச்சு ஸ்டாப் பண்ணும். நீங்க யூடியூப்ல போட்டாலே வந்துடும், அவுட் டு ஸ்டாப் ஆச்சுன்னு யூடியூப்ல போட்டாலே வந்துடும். இருந்தாலும் என்கிட்ட கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருந்ததுன்னா மட்டும் கமெண்ட்ல எஸ்புரான்னு கேளுங்க. வெறும் எஸ்புரான்னு அனுப்பிச்சிங்கன்னா நான் எப்படின்னு சொல்லித்தரேன். சரி ஓகே, இத்தோட எமோட்டா ஏய் மாசு காட்டுறோம் நண்பர்களே. இவன் இங்க பாருங்களேன், தம்பி தலை உள்ள போயிடுச்சு பாரு. சரி ஓகே, இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். அப்புறம் நான் எதனா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தேன்னா சாரி.